ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுற்றி எடுத்துருக்கிற பேப்பர் எல்லாமே கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் அடிச்சு எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருந்ததுனால அடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டு ஸ்டிக்காக நம்ம கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரேமோட 4 பக்கத்துலையும் வைக்கிறதுக்காக ரெண்டு ஸ்டிக்குனா மொத்தம் 8 ஸ்டிக்கு தேவைப்படும். ஸோ 8 ஸ்டிக்கு நீங்கள் பண்ணி எடுத்து கலர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் வச்சு க்ளூகன் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பெரிய ஃபோட்டோவாக வைக்கிறதா இருந்தால் இவ்வளோ பெரிய ஃப்ரேம் ஓகே. பட் என்கிட்ட சின்ன ஃபோட்டோ தான் இருக்குது. நான் சின்ன ஃப்ரேம் தான் ரெடி பண்ணணும். அதனால் இந்த பெரிய ஃப்ரேமுக்கு உள்ளேயே ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டை உள்ளே இருக்கிற அந்த சின்ன ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய ஃப்ரேமுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டை ஒட்டி அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டிக்கை அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்டிக்கோங்க 4 பக்கமும். இப்போ நான் ஒட்டி எடுத்துருக்கிற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவை ஃப்ரேமுக்குள்ளே வச்சுட்டு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.